வந்து மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் என்ன சார் சொல்லுங்கள் நேரடியாக பரவாயில்ல சொல்லுங்கள், இது அர்ஜென்டாக இருந்தால் பார்க்க என்ன விஷயம்னு கேட்டேன். ஸோ இந்த மாதிரி சங்கர் நேத்ராலயா வந்து எனக்கு வந்து சங்கர் ரத்னா அந்த விருது கொடுக்குறாங்க. அப்படி சொன்ன உடனே எனக்கு முதல் ஆச்சரியம், எல்லாரும் சொன்ன மாதிரி சரவணன் சார் சொன்ன மாதிரி இவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது. சரி, அதை நான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, சரி சார் என்ன செய்யணும் சொல்லுங்கள். நான் டெஃபினட்டாக வந்து இப்போது எங்கேயோ வெளியோ வரல, நான் உன்னை வந்து கொடுத்த மாட்டேன், நீ வந்து ஒரு வாழ்த்து மெடல் ஒரு லெட்டர் வந்து எழுதி கொடுத்துட்டா நான் வந்து அதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணேன். உடம்பு சரியான பிறகு நான் ஒரு நல்ல விழாவில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் முதல்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதை விட ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு நல்ல விழா எனக்கு கிடைக்கிறது. அதில் ஜஸ்ட் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸிங்காக நான் லாஸ்ட் நைட்டில் இங்கே வந்தா இருந்தேன், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே இன்னும் செய்யாமையே எப்போ ஒரு வாரம் எப்படி ஒரு வாரம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நேற்று வந்து ஒரு ஸ்பீக்கர் மீட்டர் அந்த ஃப்ரெண்டை நான் ஃபங்க்ஷனுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் நிறைய பேசணும் இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜாம்பவான்களை என்னை உருவாக்கியவர்களை பெரிய பெரிய ஆல்மோஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரியா மகான்களை இங்கே உட்காந்துருக்கும் போது நான் அதிகமாக பேசுனா அது அதிக பிரசங்கத்தில் ஆகும். ஸோ எஸ்பிஎம் அவர்கிட்ட வந்து 25 பிக்சர்ஸ் நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் சேர்த்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் அவர் எனக்கு வெற்றி படங்களை கொடுத்தாங்கிறதுக்காக நான் வந்து 25 படங்க அவர் கூட நடிக்கலை, அவர் எனக்கு கொடுத்த அன்புக்காகவே நான் நடித்தேன். அவர் படத்துக்கு போகும்போது ஒரு குருவா, ஒரு தந்தையா, ஒரு தாயா, ஒரு நண்பனா அவர் வந்து என்னை பார்த்துக்கிட்டார். இப்போவும் அப்படியே தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் அந்த கண்டென்ட்மெண்ட் போதுங்கிற மனமே பொன்மனங்கிறது அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் வந்து சிவாஜி கணேசனும் இல்லை, கமல்ஹாசனும் இல்லை, அந்த மாதிரி ஒரு நடிப்பு திறமை நமக்கு இல்லை. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நான் ஆக்ட் பண்ண முடியாது. ஒரு ஹீரோ என்னுடைய மூலதனமே என்னுடைய ஸ்பீட், என்னுடைய ஃபாஸ்ட்னஸ், அது கம்மியாகிடுச்சுன்னு சொன்னால் நான் ஆக்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த ஸ்பீட் இருக்கிற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அழைப்புதல்லையே பேர் போடாம இங்கே சூப்பர் ஸ்டார் வந்திருக்காருன்னு அது காரணம் முத்துராமன் நீங்கள் சொன்னாங்க. அந்த சூப்பர் ஸ்டார்கிட்ட நான் போய் சொன்னபோது என் பேரை போடாதீங்க, அன்னைக்கு எப்படி சூழ்நிலை இருக்கோ அது மாதிரி பார்த்துக்குவோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னதுனால நான் பத்ரிநாத் சார்கிட்ட பேரை போட வேண்டாம் சார், நான் அப்புறம் அவரோட பேசிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு விட்டேன். அடுத்து என்னுடைய யூனிட் நான் வெற்றி பெற்றேன்னு நான் என்றைக்குமே சொன்னதில்லை, நாங்கள் வெற்றி விட்டோம் என்று தான் சொல்லுவேன். அப்படி இங்கே கேமராமேன் பாபு வந்திருக்காங்க, விநாயகர் சார் வந்திருக்காங்க, விட்டல் சார் வந்திருக்காங்க, நாகப்பன் வந்திருக்காரு, முத்தப்பா வந்திருக்காரு, மனோகர் வந்திருக்காரு, கோபு வந்திருக்காரு, பாலு வந்திருக்காரு. இப்படி என் யூனிட்லேருந்து வந்திருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்தவர்கள். இன்னைக்கு வந்து சங்கர் நேத்ராலயா வந்து எனக்கு சங்கர ரத்னாங்கிற விருது கொடுத்துருக்குறாங்க. இந்த விருது முன்னால் வாங்கியிருக்கவங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் டாடா பிர்லா எல்லாம் பெரிய மனிதர்கள், இந்தியாவுடைய பெரிய மனிதர்கள், உலகத்துடைய பெரிய மனிதர்கள். அந்த வரிசையில் கொண்டு போய் என் பேரை சேர்த்திருக்காரு ஐயா பத்ரிநாத் சார். ஒரு விஷயம், சங்கர் நேத்ராலயாவுக்கு வருகிற கண் நோயாளிகளுக்கு பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்லை. பணக்காரனுக்கும் ஒரே சிகிச்சை, ஏழைக்கும் ஒரே சிகிச்சை. அன்னைக்கு அவருக்கு உதவியாளர் இருந்த லிங்கம் கோபால் அவர்கள், அன்னைக்கு சாருக்கு உதவியாளர் இருந்த லிங்கம் கோபால் அவர்கள் தான் இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே சீஃப். லிங்கம் கோபால் இன்னைக்கு இருக்காரு, அவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே சீஃபாக இருக்காங்க. அன்றைக்கி சுரேந்தர் சார் எனக்கு கண்ணாடி மட்டும், நான் கண்ணாடியே போட மாட்டேன் எரியுதுலாம் சொல்லி பார்த்தேன். பத்ரிநாத் நான் சங்கர் நேத்ராலயிலேருந்து நான் ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் சோடா பட்டி கண்ணாடி போடுறதா முடியாது, நீங்கள் கான்டாக்ட் லென்ஸ் தான் போடணும்னு அடம் பிடிச்சி போட்டாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அவர்கள் கொடுத்த கண்ணோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நன்கு பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆகவே நன்கு படித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சென்னை மாநகரத்து டிராஃபிக்கில், சென்னை மாநகரத்து ரோட்டில் நான் கார் ஓட்டி கொண்டிருக்கிறேன்.